அனைவருக்கும் வணக்கம். ஒருவேளை உணவு கிடைக்கும் ஆனால் அவன் பசியிலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குமானால் அவன் நோயில்லாத வாழ்க்கையை பெறுகிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு கூடை முழுவதும் பணம் கிடைத்தால் அவன் வாழ்க்கையில் வரும் இன்னல்களை தாண்டி சமாளித்து வெளியே வருகிறான். ஆனால் இதையெல்லாம் அடுத்து பணம், உணவு, நோயற்ற வாழ்வு, இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு மதிப்புடன் கூடிய கல்வி கிடைக்குமே ஆனால் அவன் சந்ததியே சமூக தீமையிலிருந்தும் சமூக ஒடுக்குமுறையிலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் முழுவதுமாம் விடுதலை பெறுகிறான். கல்வி மகத்தானது. அந்த கல்விக்கான புரட்சி இது. அதனுடைய தொடக்கம்தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது பல 1000 ஆண்டுகளாக நம் இந்தியன் திருநாட்டில் ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷர்கள், முகலாயர்கள், சுல்தானர்கள் என்று பலவேற்பட்ட நாடுகள் வந்து நம்மை அடிமைப்படுத்தின. நம் முன்னோர்கள் அடிமையாக இருந்தன. நம் முன்னோர்களும் அடிமைகளாகவே இருந்தனர். தாழ்த்தப்பட்ட சமூகம் ஆளும் சமூகத்தினரால் பல 100 ஆண்டுகளாக அடிப்படை உரிமையின்றி, வாழ்வுரிமையின்றி, வாழ்வாதாரமின்றி பல நேரங்களில் அவர்களை அடக்கி ஆண்டனர்கள். அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவர் 740 மொழி, 10 மதம், 14 மாநிலங்கள், 40 கோடி மக்களுக்கு இயற்றிய நம் இந்திய திருநாட்டிற்கு இயற்றிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அவர்தான் அண்ணல் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், the father of Indian Constitution. கல்வி மகத்தானது. இத்தகைய கல்வியை குருக்ஷேத்ரா IAS அகாடமி மற்றும் குருக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று முத்து சிப்பிகள் என்ற நிகழ்ச்சியை குருக்ஷேத்ரா IAS அகாடமி மற்றும் தேசிய மீனவர் சங்கம் புதுடெல்லியின் கல்வி பிரிவு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் நம் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மாணவ மாணவிகளுக்காக செதுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த முத்து சிப்பிகள் முயற்சியை கையாளும் போதும், இதை தொடங்கும் பொழுதும் எங்களுக்கு வந்த இன்னல்களும் சவால்களும் எண்ணில் அடங்காதவை. அதில் சொல்லவும் முடியாது. எதற்காக இந்த முயற்சியை எடுத்தோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? இத்தனை உழைப்பு, ரத்தம் சிந்திய உழைப்பு, இத்தனை பிள்ளைகளும் கன்னியாகுமரியிலிருந்தும், தூத்துக்குடியிலிருந்தும், ராயபுரத்திலிருந்தும், 14 கடலோர மாவட்டத்திலிருந்தும் இந்த முத்து சிப்பிகள் இங்கு வந்து அமர்ந்திருக்கினர். இதற்கு காரணம் என்னவென்றால் நம் சமுதாயத்தின், இந்த மீனவ சமுதாயத்தின் அவலநிலை. இந்த மீனவ சமுதாயம் உண்மையாகவே அனாதையாக தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதலில் மெரைன் ஃபிஷரிஸ் 2016 கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு 80.9%. ஆனால் மீனவ சமுதாயத்தில் கல்வி அறிவோ 40.1%. அதாவது ஆரம்ப கல்வியை முடிப்போர்கள் வெறும் 40%. 100க்கு 40 குழந்தைகள் தான் ஆரம்ப கல்வியை முடிக்கிறார்கள். அதேபோல் மேற்படிப்பை எடுத்தோமானால் இந்தியாவின் மேற்படிப்பின் மொத்த சதவீதம் 48. ஆனால் மீனவ சமுதாயத்திலோ 10% மட்டும்தான். அதிலேயும் 1% ட்ராப் அவுட். அதாவது பாதியிலேயே ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக மேற்படிப்பை கையாள முடியவில்லை.
அப்போ 100 குழந்தைகளுக்கு 9 குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மேற்படிப்பை முடிக்கிறார்கள். இது மெரைன் ஃபிஷரிஸ் 2016 கணக்கெடுப்பு. 100 பிள்ளைகளுக்கு 9 பிள்ளைதான் கல்வியையே முடித்து வருகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அவல நிலை தெரியுமா? கல்வியை இந்த அளவுக்கு பின்னடைவு இருப்பதனால்தான் நாம் அடிப்படை உரிமையை இழந்து மற்றவரிடம் கஞ்சேந்தி நிற்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதேபோல் தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி. நம் தொழில் வளர்ச்சி கடந்த 50 ஆண்டுகளாக எடுத்தோமானால் படகுகளின் நீளமோ அளவோ வளர்ந்திருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களும் கருவிகளும் பெரிய ஒரு வளர்ச்சியை நம் தமிழ்நாட்டில் கொண்டு வரவில்லை. அதாவது இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த நார்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற கடல் பகுதியில் பார்த்தோமானால் அவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 400 to 500 கிலோ மீனை பிடித்து வருகிறார்கள். ஆனால் இங்கு 1950 ஆவரேஜா ஒரு நாளைக்கு சராசரியாக 200 கிலோ மீனை பிடித்தவர்கள் 2019 சிறிய அளவு தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் அதே அளவுதான் நம் துறை இருக்கிறது. அப்பொழுது இதனால் நம் தொழில்நுட்பத்திலும் பின்னடைவ இருக்கிறோம். தொழில் சார்ந்து வளர்ச்சி இருக்குமே ஆனால் அதுவும் இல்லை. அதேபோல் 7516.6 கிலோமீட்டர் கடலளவு கொண்டுள்ள இந்த இந்திய திருநாட்டில் CRZ கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் சட்டம் 2019 ஒரு சிறிய மாற்றத்துடன் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு மற்றும் டூரிசம் இதையெல்லாம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், எவ்வளவு தொலைவில் குடியிருப்பு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தினால் பல குடியிருப்புகள் அகற்றப்பட்டன. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈஸ்ட் கோஸ்ட் அதாவது கிழக்கு கடற்கரையில் கிட்டத்தட்ட 45% கடற்பகுதி உள்ளே சென்று இருக்கிறது. ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் 100 மீட்டர் கடற்பகுதி உள்ளே சென்று இருக்கிறது. இதனால் கோஸ்டல் ரெகுலேஷன் சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்களை உள்ளே எடுக்க வேண்டும். அதில் இல்லை, மாறாக கார்ப்பரேட்டுகளும் கம்பெனி முதலாளிகளும் அதில் பயனடைகிறார்கள். உதாரணத்துக்காக இன்று பழவேற்காடில் நடந்து கொண்டிருக்கும் அவல நிலை. அடுத்ததாக இந்த 7516.6 கிலோமீட்டர் தொலைவு உள்ள இந்த கடற்கரை பகுதியில் உலகிலேயே மீன் வளத்தில் 3வது இடத்திலையும் மீன் வளர்ப்பில் 2வது இடத்திலையும் 1.5 கோடி மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 0.91% ஈட்டித் தருகின்ற தனித்துவம் பெற்ற இந்த சமூகம் அரசியலின் நிலை என்னவென்று பார்த்தால், இந்தியாவில் மொத்த மீனவ சமுதாயத்தின் மக்கள் தொகை 3 கோடி. அப்போ குறைந்தது 5 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். குறைந்தது 15 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறார்களா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் எடுக்கும்போது உள்நாட்டு கடல் சார்ந்த மீனவர்களின் மொத்த மக்கள் தொகை 14 லட்சம். அப்பொழுது குறைந்தது 5 எம்எல்ஏவாவது இருக்க வேண்டும். எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? அதுவும் இல்லை. அப்போது அரசியலிலும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதனால் நம்முடைய உரிமைகளை மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கிற அவல நிலை ஏற்படுகிறது. கல்வியும் சரி, வளர்ச்சி திட்டத்திலும் சரி, தொழில்நுட்பத்திலும் சரி, மீன் வளத்திலும் சரி, அரசியலிலும் சரி, இவ்வளவு அவல நிலையை கொண்ட இந்த சமுதாயம்
அனாதையாக தத்தளிக்கும் இந்த சமுதாயம் உண்மையிலேயே இது வரலாற்றில் இப்படி இருந்ததா என்று சற்று வரலாற்றை புரட்டி பார்த்தோம். ஆனால் வரலாறு வேறு, இன்று இருக்கும் இந்த சமுதாய நிலை வேறு. அதற்கு உதாரணமாக 2ஆம் நூற்றாண்டின் பெரும்பனாற்று படையில் 350 அதை பற்றி கூறும் கருத்து என்னவென்றால், அன்று கலாபர ஆட்சி, அந்த கலாபர ஆட்சியின் போது நீர்பெயற்று என்னும் துறைமுகத்தில், நீர்பெயற்று என்றால் இன்று இருக்கும் மகாபலிபுரம், அந்த நீர்பெயற்று என்னும் துறைமுகத்தில் நாவாய் கப்பல்கள் சூழ்ந்திருந்தன. அந்த கப்பல்களிலிருந்து வெள்ளை குதிரைகள் வந்து இறங்கின. அத்துடன் வெள்ளை குதிரைகள் வந்து இறங்கின, அத்துடன் வடநாட்டு செல்வங்களும் வந்து இறங்கின. அங்கே மாட மாளிகைகள் ஓங்கி இருந்தன. குறுந்தெருக்குகள் எல்லாம் மணல் ஓங்கி இருந்தன. அவர்கள் வாழும் பெருந்தெருக்குகள் எல்லாம் வானளாவிய மாளிகை இருந்தன. சிலதர் என்னும் கையேந்திய காவலர்கள், சிலதர் என்னும் காவலர்கள் அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்தனர். அங்கே வயல் உழுவும் கறவ மாடுகளோ பால் தரும் பசுமாடுகளோ இல்லை, மாறாக சண்டையிடும் செம்மறியாட்டு காடுகளும் சேவல்களும் ஏவி விட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அதை பரதன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சமூகம் இந்த சமூகம். அது மட்டுமில்லாமல் யானையை கட்டி சுழன்றடித்த தஞ்சை களஞ்சியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர். பட்டினப்பாலையில் கூறியது என்னவென்றால், புகார் நகரத்தில் யானை கட்டும் வெளிறு போல புகார் நகரத்தில் இந்த நாவாய் கப்பல் கூம்பில் கொடியை பறக்க சூழ்ந்திருந்தன. அப்படிப்பட்ட புகார் நகரத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சமூகம், வரலாற்றில் தனித்துவம் பெற்ற இந்த சமூகம், 2ஆம் நூற்றாண்டிலிருந்து தனித்துவம் பெற்ற இந்த சமூகம் இன்றைக்கும் பழனி முருகன் கோயிலில் இரவு யாரும் தங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் தைப்பூசம் அன்று மீனவர்களுக்கென்ன தனியாக ஒரு மரியாதை, முதல் மரியாதை கொடுத்து அவர்களுக்கென்ன ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்துவார்கள். அதேபோல் நாகூர் தர்காவில் மீனவர்கள் கையில் நாகூர் தர்கா கொடியை எடுத்து பூசையிட்டு கடல் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு அதை முஸ்லிம்களும் மீனவர்களும் சேர்ந்து அந்த கொடியை ஏற்றுவார்கள். எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்த இந்த மீனவ சமுதாயம் சோழர்கள், பாண்டியர்கள், அவர்கள் கடற்படையில் தலைவர்களாகவும் மாலுமிகளாகவும் மந்திரிகளாகவும் உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள். வரலாற்றில் பிழை இல்லை, வரலாற்றில் இந்த சமூகம் பின்னடையவில்லை. பிறகு என்ன காரணம்? எதற்காக இந்த மாற்றம் ஏற்பட்டது? வரலாற்றில் இருந்து ஏன் இந்த அவலநிலைக்கு வந்தார்கள் என்றால், இன்றைய வாழ்வு முறை மேற்கல்வியை தொடராமல் கல்வியை பாதியிலே நிறுத்தி கொள்வது, சிறு வயதிலே திருமணம், மது, முக்கியமாக சில கிராம பஞ்சாயத்தார்கள் ஆதிக்கம் இல்லை அரசாங்க பிடியில் இருப்பது, இது போன்ற பல பிரச்சனைகள் தான். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டமே ஒரு வாழ்க்கையாக இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? இப்போ நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்வுரிமை, வாழ்வாதார பிரச்சனை. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்வுரிமை பிரச்சனை. ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் போர்டில் பிள்ளைங்களோட கல்விக்காகவோ இல்லை அவங்களோட எஜுகேஷனோ அதுக்காக யாரும் எந்த ஒரு செலவும் பண்ணலை. மாறாக கப்பலுக்கு செல்லும் பொழுது இல்லை போட்டுக்கு செல்லும் போது அவன் உயிரை
விட்டான் என்னால் அவனுக்கு உயிரை விடுபவனுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். அது அடுத்த பிரச்சனை. அப்போ எப்பொழுதும் இந்த சமூகம் ஒரு போராட்டத்திலே இருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான். துறைமுகம் தேவை, துறைமுகமோ இல்லை 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 என்ன ஒரு வளர்ச்சி திட்டங்களும் தேவைதான். ஆனால் அந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக மீனவனை நாடோடியா ஆக்குவது எந்த விதத்தில் நியாயம்? வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% மக்கள் தேசிய வருமானத்தின் 22% வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது வளர்ச்சி என்ற திட்டத்தின் பேரில் பணக்காரன் மேலும் பணக்காரனாகவும் ஏழை மேலும் ஏழையாகவும் விவசாயியும் மீனவனும் தன்னுடைய இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு தன்னுடைய அடிப்படை உரிமைக்காக கையேந்தி இருக்கக்கூடிய நிலைமைதான். மாறாக இதெல்லாம் ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை தாண்டி இயற்கை கொடுக்கும் பேரிடர் பிரச்சனை, அது சுனாமியோ கஜா போன்ற வரதா போன்ற ஒரு 3 வருடத்திற்கும் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடத்திலையும் நம்மளுடைய போராட்டத்தின் ஆரம்பம் இயற்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இருந்து போராட்டம், சட்டை ஏந்திய போராட்டம், சட்டி ஏந்திய போராட்டம், சட்டை இல்லாமல் போராட்டம், போராட்டம் போராட்டம் போராட்டம், காலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கும் இந்த சமுதாயம். சுனாமியால் போராட்டம், பேரிடரால் போராட்டம், வெள்ளத்தில் போராட்டம், இப்படி போராட்டமே வாழ்க்கையா? இதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்றால், சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறார், உரிமை கொடுக்கப்படுவதில்லை, உரிமை எடுக்கப்படுவது என்று. உரிமையை எடுக்கப்பட வேண்டும். அந்த உரிமையை எடுக்கப்பட வேண்டும் என்றால் கல்வி என்ற ஆயுதம் உங்களுக்கு வேண்டும். அதாவது மண்டல் கமிஷன் சொல்கிறார்கள், இந்த கடல் சமூகத்தினரை கடல் பழங்குடியினரில் சேர்க்க வேண்டும், எஸ்டி பிரிவில் சேர்க்க வேண்டும் என்று. அவர் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் இதை எஸ்டி பிரிவில் சேர்க்கவில்லை. அதேபோல் நம்மளுடைய உள்நாட்டு மீனவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை குரல் கொடுப்பதற்கு எங்கேயுமே மேடை இல்லை. அதற்கு அவர்களோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆறு மற்றும் குளம் அதை தூர்வாரப்பட வேண்டும். குத்தகைக்கு இட்டாலும் அவர்களுக்கு அதன் உரிமையை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான். எந்த வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் மீனவன் நிலத்தை நீங்கள் பறித்தால் அவர்களை ஷேர் ஹோல்டராகவும் இன்வெஸ்டராகவும் பங்குதாரராகவும் கொண்டு வர வேண்டும். போனஸ் ஷேர், ஸ்வெட் ஷேர் எவ்வளவோ இருக்குது. அவர்களை நீங்க பங்குதாரராக கொண்டு வாங்கள். நாங்கள் எங்கள் நிலத்தை கொடுக்கிறோம், ஆனால் நாங்கள் தான் எங்கள் முதலாளித்துவத்தில் எங்களை பங்கில் ஈடுபடுங்கள். மாறாக எங்களை நாடோடிகளாக மாற்றி விடாதீர்கள். அதேபோல் கடற்படை நேவல் எதுவாக இருந்தாலும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த பிள்ளைகளுக்கு என்ற பிரதிநிதித்துவம் நிச்சயமாக வேண்டும். 2018 கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, அனைவரும் அறிவோம். ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், NDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அனைவரும், PWD அனைவரும் போராடுகிறார்கள். ஒரு 100 குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் கருவியையோ திங்கியையோ அதை உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த 100 குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. கவர்மெண்ட் தத்தளிக்குது, என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை. உடனடியாக இரவு 11:30 மணி அந்த மாவட்ட ஆட்சியர், இந்த இக்கட்டான சூழ்நிலையை மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் அது மீனவனால் தான் முடியும் என்று சொல்கிறார். உடனடியாக அலைஞர் மீனவனை கூப்பிடுறார். மீனவன் உயிரை துச்சம் என்று நினைத்து போட்டை இறக்கினான். அந்த வெள்ளத்தில் உயிரை துச்சம் என்று நினைத்தான். ஏன்னா இயற்கையிலேயே அவனுக்கு இயற்கையாக எந்த புவியியல் எந்த கிளைமேட்டு எந்த வளர்ச்சி எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ அந்த கேரளா ஃப்ளட்டில் பெரிய ரெஸ்கியூ ஆபரேஷனில்
இந்த மீனவர்கள் இடம்பெறுத்ததனால் அடுத்த நாள் கேரளாவின் முதலமைச்சர் சொல்கிறார், எங்களின் மாநிலத்தின் இராணுவம் கிடைத்து விட்டது, அவர்களே இந்த மீனவர்கள், அவர்களே எங்கள் மாநிலத்தின் வீரர்கள். ஐயா, கேரளா மட்டுமல்ல, அசாமில், நார்த் ஈஸ்ட், நாகாலாந்து, குஜராத், உத்தரப்பிரதேஷ் எந்த இடத்திலையும் புயலோ காற்றோ வெள்ளமோ எதையும் சந்திக்கக்கூடிய இவர்களுக்கு கடற்படையிலையும் ஆர்மிலையும், கடற்படையில் சிப்பாய் முதல் ஆபீசர் வரை தயவு செய்து பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்கிறோம். இதை எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி இருந்த இங்கே சான்றோர்கள் இருக்கிறார்கள். பிரபாகரன் சார் ஐயா அவர்கள், தேசிய மீனவர் சங்கத்தின் தலைவர் அவர்கள், ஐயா கடலார் அவர்கள், ஐயா ராஜேந்திர நாட்டார் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஓங்கி ஓங்கி ஒலித்த குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த குரல் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் மட்டுமே இருந்தது. தேர்தல் முடிந்த பின் திரும்பவும் அந்த குரலை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த குரலை, என்னோட குரலை ஒலிக்கும் போது உங்கள் அனைவரும் குரலும் ஒலிக்க வேண்டும் என்றால் கல்வியை நீ ஆயுதமாக எடுத்தே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் தீர்வு கல்வி மட்டும்தான். கல்வியால் மட்டுமே இந்த புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த முத்து சிப்பிகள் நிகழ்ச்சி. அதாவது கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக, கல்வி இருப்பவன் இல்லாதவனுக்கு, ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். அதனுடைய வெற்றியை இங்கே இப்போ இல்லை, நாங்கள் இந்த 2 நாள், நேற்று காலையில் 8 மணியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிள்ளைங்க பல கடலோர மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் கண்டெடுத்த முத்து சிப்பிகள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிள்ளைங்க நிச்சயமாக பாஸ் ஆகுங்க. இந்த பிள்ளைங்க நிச்சயமாக அதிகாரியாகவும் அரசாங்களாகவும் இருக்கும். அன்னைக்கு நாங்கள் நிச்சயமாக வெற்றி விழா எடுப்போம். அந்த வெற்றி விழாவிலையும் இந்த பறையை அடித்து எங்கள் வெற்றி முழக்கத்தை கொண்டாடுவோம், நிச்சயமாக கொண்டாடுவோம். அதாவது இந்த மீனவ சமுதாயம் மட்டுமல்லாமல் சிவில் வார், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தீர்வு கல்வி, கல்வி, கல்விதான் என்று கூறி என்னை வளர்த்த தமிழுக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் நன்றி, வணக்கம். உழைத்த வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம் ஹியர். எல்லாரும் ஒருங்கிணைங்கள், தயவு செய்து வாங்க. வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம், ஓடி வா. இது இந்த கைத்தட்டு உனக்கானது, நான் ஒருவராக்கு மட்டுமல்ல. ஓடி வா. இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை எடுத்த